டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஐயோ டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சித்தப்பா கபிலன் எங்க தான் போனா? தெரியலம்மா, இரு அவனுக்கு கால் பண்றேன். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்கல. என்னாச்சுன்னு தெரியலம்மா, போனை எடுக்க மாட்டேங்கிறாமா. ஐயோ கடவுளே. அண்ணே நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. பாவம் இந்த மனுஷன், உங்களுக்காக நீயும் குழந்தையும் வேணுங்கிறதுக்காக தானே இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மேல தப்பு இருக்கு இல்லைங்கிறதுனா அடுத்த பிரச்சனைமா. ஆனா இந்த ஆளு உன் மேல உயிரையே வச்சிருக்காமா. இப்ப கூட பாரு, உனக்காக தான் இந்த அளவுக்கு அவன் துணிஞ்சிருக்கான். என்ன இவனுக்கு உன்னையும் பாவையும் விட்ட வேற யாரும் இல்லம்மா. இத பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சாதாரண விஷயம்மா. நாம எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் அதோட வேல்யூவே இருக்குமா. நீயே ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாரு. 1000 தான் இருந்தாலும் இவனும் மனுஷன் தானேம்மா. நம்ம எத்தனை தடவை அவனை வீட்டுல வச்சு அவமானப்படுத்திருக்கோம். சொந்த வீட்டு வந்து நிக்கிறீங்களா? ஓ, உங்களால என்ன பண்றது? உங்களை என்ன பண்றது? போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. உங்க அக்கா என்ன ஏமாத்திட்டா. வர்மா, வர்மா, இதான் வர்மா உணர்ந்தது. உன் அக்கா என்ன ஏமாத்திட்டா. இந்நேரம் டாக்குமெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லார் கைக்கு போயிருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல 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 முடிஞ்சு போல. வர்மா, சத்தியமா எனக்கு போறதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இதத்தான் வர்மா எங்க அக்கா வச்சிருந்தாங்க. இல்ல, இது சரி வராது. சரி வராது. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். வர்மா, இந்த மாதிரி கபிலா, அக்காவோட சேர்ந்து என்ன ஏமாத்துறியா? இல்ல வர்மா. யாரு காட்டுற? வர்மா, 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 நான் சொல்றது கேளு. இரு காட்டுற. என்ன பண்ற? வர்மா ப்ளீஸ். இரு காட்டுற. வர்மா. டேய், கபிலோடைய அம்மாவும் பொண்டாட்டியும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அப்படியே லேக்ல தள்ளி விட்டு தண்ணியில முழுக வச்சு கொல்ல அவங்கள. நான் சொல்றேன் கேள் வர்மா. வர்மா, வர்மா, என்ன வேணாலும் பண்ணி என் குடும்பத்தை விட்டு வர்மா ப்ளீஸ். வர்மா, வர்மா, எங்க அப்பா வர்மா ப்ளீஸ் 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 வர்மா. முடியாது. எங்க அப்பாவெல்லாம் விட்டு வர்மா ப்ளீஸ். எனக்கு நிஜமா தெரியாது வர்மா. ஏய், நான் உனக்கு அப்பவே இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் சொன்னேன்ல, அத நீ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கல. அனுபவே சாவட்டும். வர்மா, 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 ப்ளீஸ் வர்மா. கொஞ்ச நேரத்துல பாடி முதக்க அப்படியே பாடி வர்மா. ஏய், இப்படி பண்ணலாமா? கபிலன் ஃபோன் பண்றான். அதுக்குள்ள கால் பண்றாரு. அதுக்குள்ள கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிஞ்சதா? அதுக்குள்ளேயுமா? ரித்திகா அட்டெண்ட் பண்ணு. அப்புறம் பேசிக்கலாம். என்ன கால் பண்றாரு? ஏன் இப்படி பண்றாரு அத்தை? ஒரு போட்டோ எடுக்க விடுறாரான்னு பாருங்க, அப்புறம் கால் பண்ணுங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. நீங்க எடுங்க. இந்தாங்க. அட்டெண்ட் பண்ணு. இப்படி பண்ணா எப்படி செல்ஃபி எடுக்கிறது? திரும்ப கால் பண்றா, பேசு. அப்புறமா பேசலாம். என்னங்க உங்க பிரச்சனை? ஐலி, அது இந்த கிஃப்ட் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோ. நான் கேட்டேனா உங்ககிட்ட? எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? எனக்கு இதெல்லாம் வேணாம். ஐலி ப்ளீஸ், நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பேசினாலும் எரிஞ்சு விழற. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொன்னாதானே தெரியும். அது தெரியாம தானே நானும் காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். பாவை, நீ போனை பார்த்துட்டு இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
வாங்க சொல்றேன். ஐலி, நிஜமாவே நீயா இப்படி பேசுற? உங்க கண்ணு முன்னாடி தானே நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல ஐலி, நான் இத நம்ப மாட்டேன். நீ இப்ப பேசுறது எல்லாமே பொய். உனக்கும் என்ன பிடிக்கும், ஆனா ஏன் தெரியல அது நீ சொல்றதுக்கு தயங்குற. அதனாலதான் இப்படி என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ நீ சும்மாதான் சமாளிக்கிற, ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐலி, உனக்கு என்ன பிடிக்கும், நீயும் என்ன லவ் பண்ற, இதுதான் உண்மை. சத்தியமா சொல்றேன் ஐலி, என்னால எப்படி இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னாலையும் நான் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது. அப்படி இல்லைன்னா என்னைக்கும் செத்து போயிருக்க வேண்டிய என்ன எதுக்கு நீ காப்பாத்துன? எதுக்கு நீ ஏன் கனவை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்காகனு சொல்றியா? அப்படி சொல்லி என்னை ஏமாத்துறதா வேணா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உன் உள் மனசுக்கு தெரியும் உனக்கு என் மேல இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, லவ்னு. அந்த உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆளல? ஒண்ணும் இல்ல கபிலா. ரித்திகா, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது, ஏன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? அது அது ஏங்க என்னாச்சு? அம்மா, நாங்க கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு இருந்தப்போ யாரோ அடையாளம் தெரியாத ரவுடிங்க வந்து அக்கா கையில இருந்த டாக்குமெண்ட்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, நான் உங்களை துரத்திட்டு போனேம்மா, ஆனா அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. அதாம்மா, நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு கேட்க கால் பண்ண ரித்திகா போனை எடுக்கல. கபிலா, நீ நினைச்ச மாதிரி தான் இங்கே நடந்துச்சு. என்னாச்சுமா? நிறைய ரவுடிங்க திடீர்னு எங்க 2 பேரையும் சுத்தி வந்து எங்களை கொல்ல பார்த்தாங்க. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? எதுவும் ஆவலல ரித்திகா உனக்கு? நல்ல வேளை எங்களுக்கு எதுவும் ஆகல. இதோ சிவா தான் அவங்கள அடிச்சு விரட்டினான்.